திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாந்திரீகம் செய்து நரபலி கொடுத்திருப்பதாக ஊர் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். ஊர் தென்னந்தோப்பு கரையில் 5 நாட்களாக துர்நாற்றம் வீசுவதால் நீடிக்கும் பதற்றத்தின் பின்னணி என்ன? பன்றியை கொன்று மஞ்சள் குங்குமம் பூசி பூஜை நடத்தி யாரோ ஊர் மக்களுக்கு மரண பயத்தை காட்டியுள்ளனர். பில்லி சூனிய குறிபார்க்கும் நபரால் அடிக்கடி ஊருக்குள் இதுபோன்று அசம்பாவிதம் நிகழ்வதாக கூறும் மக்கள் அவரை சிறையில் அடைக்கச் சொல்லி போலீசில் புகார் அளித்துள்ளனர். பள்ளத்தூர் கிராமத்தில் நடப்பது என்ன? அமானுஷ்யமா, அத்துமீறலா? ஒரு மாடு ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஒரு பையன் ஒரு இதாகிட்டா. அதுக்கு முன்னே நம்புறோம் இந்த வாரத்துக்குள்ள 3-5 நேரப்படி கொடுத்துருவேன். நார்மல் தான். ஆனால் அவர் சொல்றது விஷயம் அப்படியே நடக்க எங்களுக்கு பயம் ஓவர் ஆச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பள்ளத்தூர் கிராமத்தில் கடந்த சில மாதங்களில் வயதானவர்கள் சிலர் மர்மமான முறையில் உயிரிழந்து வந்தனர். இதனால் கிராமத்தில் கெட்ட சக்தி நடமாடுவதாகவும் வரும் காலத்தில் பெரிதாக ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்திலும் மக்கள் கிடக்கின்றனர். இதற்கெல்லாம் ஊருக்குள் இருக்கும் ராஜா என்பவர்தான் காரணம் எனவும் சிலர் அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். காரணம், ராஜா ஒரு மாந்திரீகவாதி என சொல்லிக்கொண்டு பில்லி சூனியம் எடுப்பேன் எனவும் பூஜை செய்து வந்துள்ளார். பெரிய பிரச்சனை என சொல்லிக்கொண்டு ராஜாவை பார்க்க வரும் சிலரிடம் நரபலி கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என அவர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ராஜா என்றாலே ஊருக்குள் அல்லுதான். கண்ணெதிரே அவர் வந்தால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் என சிலர் பேயரண்ட பீதியில் நடுநடுங்கியபடியே பேசுகின்றனர். இந்த நிலையில்தான் ஊருக்கு கிழக்கே உள்ள ஒதுக்குப்புறமான தென்னந்தோப்பு கரையில் கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. 5 நாட்களை கடந்தும் துர்நாற்றம் வீசியதால் நரபலியாக இருக்குமோ என்ற அச்சத்தில் கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே பள்ளத்தூரில் குவிந்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட ராஜாவை வரவழைத்து துர்நாற்றம் வீசிய இடத்தில் ஆட்களை வைத்து குழி தோண்டினர். அப்போது பேரதிர்ச்சியாக பன்றி ஒன்றை கொன்று குங்குமம் மஞ்சள் பூசி பூஜை நடத்தி புதைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை பார்த்து கிராம மக்கள் மட்டுமல்லாது போலீசாரும் ஷாக் ஆகியுள்ளனர். பின்னர் தோண்டிய குழியை மூடிவிட்டு பில்லி சூனியம் எடுப்பதாக சொல்லிக்கொண்டு கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த ராஜாவை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே பன்றியை கொன்று பூஜை செய்தது யார், ஏதாவது சதித்திட்டம் தீட்டியுள்ளார்களா என்பது குறித்து தெரிய வரும்.